நான் யூசுஃப். அடுத்த ஒரு விளாக் எங்கே அப்படின்னா, நம்ம நேற்று போன விளாக் எங்கே கொடைக்கானலில் சைட் சீங்கெல்லாம் பார்த்தோமா. இன்றைக்கி வந்துட்டு இப்படி பக்கத்தில் இங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் பூம்பாறை ஏதோ சொன்னாங்க, மன்னவனூர் அதெல்லாம் போயிட்டு அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது. எப்போதும் போல் வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பூம்பாறை ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. பூம்பாறை வில்லேஜுக்கு முன்னாடி ஒரு 3-4 கிலோமீட்டர் முன்னாடி சரியான டிராஃபிக் ஆயிடுச்சு. இப்போ தான் ஒவ்வொரு வண்டியாக இறங்கிட்டுருக்கு. அங்கே தெரியுது பூம்பாறை, அந்த மிஸ்ட்டு தெரியுதா, அதுதான் பூம்பாறை வில்லேஜ். அங்கே தான் போகிறேன் இப்போ. அந்த மிஸ்ட்டு மன்னவனூர் ஏரி 5 கிலோமீட்ரு. அங்கே ஒரு இடத்துல ஸ்டாப் போட்டோம். இதான் அந்த மன்னவனூர் ஏரி, மன்னவனூர் லேக்கு. இங்கே தான் போகிறோம். சரியான ஸ்பாட்டு தெரியுதா? தெரியுதா? சரியான மன்னவனூர் இது ஸ்பாட்டு. இந்த மாதிரிலாம் தமிழில் யாரும் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இந்த மன்னவனூர் வந்துட்டு கொடைக்கானல் வந்துட்டு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் சரியாக தெரியல, கிலோமீட்டர் தெரியல, பார்த்து சொல்கிறேன். ஆனால் இதுக்கு வர்றதுக்கு ஓன் வண்டி இருந்தால் ஓகே. பேக்கேஜில் உள்ளவங்களாம் அவர் கூப்பிட்டு வருவாங்களான்னு தெரில எனக்கு. நான் ரொம்ப தூரம் வேறு, டீப் ஃபாரஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ரோடுமே ரொம்ப நேரோவாக இருக்குது. ஒரு சில இடத்துல ஒத்தடி பாதை, ஹிடன் ஸ்பாட் தான் இது. இங்கே இருக்குது மன்னவனூர் ஏரி, சரியான ஸ்பாட். சரியான ஸ்பாட். மேலே இருந்து பார்த்தோம்ல, வந்தாச்சு, கீழே வந்தாச்சு மன்னவனூர் லேக்கு. சரி, இதில் லேக்கு பின்னால், எனக்கு பின்னால் இருக்குது. இந்த பக்கத்தில் இப்போ நடந்து போன வந்துடும். இது ஃபாரஸ்ட் இது பண்ணி வச்சுருக்காங்க, டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே செட் பண்ணியிருக்காங்க மன்னவனூர் லேக் உள்ள என்ட்ரன்ஸில் எக்கோ டூரிசம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஒரு ஆளுக்கு 30 ரூபா. அதெல்லாம் செட் பண்ணுங்க, ட்ரெக்கிங் செட்டெல்லாம் போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. நேரம் உள்ள ட்ரெக்கிங் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு ட்ரையல் போட்டிருக்காங்க. உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரையல் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ட்ரன்ஸ்லேருந்து. சூப்பராக இருக்குது. வேலி, இங்கே ஒரு சேர் ஒன்று போட்டிருக்காங்க. மன்னவனூர் லேக்கு ஹிடன் ஸ்பாட்டு கொடைக்கானலில். ஆனால் இதுக்கு வர்றதுக்கு ரோடு வந்து ஓன் வண்டியில் வந்தால் தான் வர முடியும். காரணம் என்னென்னா, ரோடு ரொம்ப நேரவாக இருக்கு. சில பேக்கேஜில் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. ரோடு நேரவாக இருக்கனால கொஞ்சம் ரிஸ்க்கான ரோடு தான்.
இந்த வீடியோவில் போட்டு இந்த வீடியோவில் காட்டிட்டுருக்கேன் பாருங்கள். இதான் மன்னனூர் லேக்கு. மழை வந்துருச்சு உள்ளே வந்தோடனே. நான் வெயிட் பண்ணிட்டு போவோம். ஜிப்லைன் மேலே இருக்குது, 500 ரூபா. அங்கேருந்து போகுது ஜிப்லைன். நான் அவ்வளோ தூரம் பக்கத்தில் 200 மீட்டருக்கு 500 ரூபா அதிகம். அப்புறம் கிளம்பியாச்சு. இங்கே இருக்குது, மேலே இருக்குது, நடந்து போகணும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரையல் பண்ணல. லேக் இருக்குது. டிராஃபிக் ஆயிடுச்சு, ரொம்ப கூட்டம் வர ஆரம்பிச்சு. வரும்போது இல்லை. பூம்பாறை வில்லேஜ் செம்மையாக இருக்குல்ல. வா வா. அங்கே இருக்கு வில்லேஜ். விவசாயம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பூம்பாறை டு கொடைக்கானல் ரூட்டு சரியான மழை, மிஸ்ட்டு, மழை, நல்லா கிளைமேட் பயங்கரமாக இருக்குது, சில்லாக இருக்குது. இந்த மலைகளின் இளவரசி கொடைக்கானல்லேருந்து இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. டைம் முடிஞ்சு, ஊருக்கு போக வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ சூப்பராக இருந்திருக்கும். இந்த இதெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தோம். மன்னவனூர், பூம்பாறைலாம் சுற்றிட்டு வந்தோம். போய் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.